காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, செல்களானது நம்மளுடைய இன்சுலின மூலம் சர்க்கரையை எடுத்து நம்ம ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீரா வைத்துக்கொள்ள 10 அற்புதமான உணவுகளை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யூசுவலா இந்த முறையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்குது. இந்த இன்சுலின் எப்ப சுரக்க ஆரம்பிக்கும்னா, நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு இருக்குது, அதிகமாகுது அப்படிங்கிறப்ப இந்த இன்சுலின் சுரக்கப்பட்டு, இந்த இன்சுலினும் ரத்த சர்க்கரையும் சேர்ந்து செல்களுக்கு இந்த இதை சர்க்கரையை கொண்டு போகும். இன்சுலின் ஆனது இந்த சர்க்கரையை என்ன பண்ணும்னா, செல் நீ சாப்பிட்டுக்கோ, இதை எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கோ, ஃபியூவலா யூஸ் பண்ணிக்கோ, எரிபொருளா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதற்கு தகுந்த உணவு முறைகள் தான் 10 உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த உணவுகளை நம்ம எப்படி அன்றாடம் உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ சர்க்கரை நோய், குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோய்னா முதல்ல ஓடோடி நிற்பது என்ன அப்படின்னா வெந்தயம் தான். இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு. வெந்தயமானது டைப் 1 சர்க்கரை நோய்க்கும் நல்ல பலன் தரும், டைப் 2 சர்க்கரை நோய்க்கும் நல்ல ஒரு மருந்தா பயன்படும். ஸோ அப்ப வெந்தயம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் தினமும் காலையில என்ன செய்யணும், ஊற வைத்து விட்டு நைட் என்ன செய்யணும், அந்த நீரை வடிகட்டிட்டு முளை கட்டி வச்சிடும். ஸோ காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடன் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிடணும். இதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேளையும் உணவு சாப்பிட்டவுடன் நல்லா ஒரு டீஸ்பூன் வெந்தய தூளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ காலையில எடுக்கக்கூடியது வெந்நீர்ல எடுக்கலாம், மதிய உணவுக்கு பின்னாடி எடுக்கக்கூடியது மோர்ல எடுக்கலாம், இரவு உணவுக்கு பின் கூடியதும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்நீரோடு சேர்ந்து எடுக்கலாம். அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவல் கொட்டை. சர்க்கரை நோய்க்கு நாவல் கொட்டை ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறத தெரியும். ஸோ இந்த நாவல் கொட்டை பொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலா நாவல் கொட்டையை நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு, ஸோ அதை நல்லா பவுடர் பண்ணும். இந்த நாவல் கொட்டை பவுடரோட சம அளவு வேற எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, நெல்லி வற்றல் பவுடர் எடுத்துக்கணும், அது மாதிரி வெந்தயத்தூள் எடுத்துக்கணும். இதை மூன்றும் நாவல் கொட்டை பவுடர் 1 பங்கு அப்படின்னா, நெல்லி வற்றல் 1 பங்கு அப்படின்னா, அதுல இந்த வெந்தயம் என்ன அப்படின்னா கப் ஹாஃப். ஸோ இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டு எவ்வளோ டோஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2.5 கிராம் 3 வேளையும் உணவுக்கு பின் எடுத்துக்கொண்டு வர நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்ல இன்க்ரீஸ் ஆகும். டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவானது சீரா இருக்கும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயும் பல பதிவுகளை பார்த்திருக்கோம். இந்த நெல்லிக்காயும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவர்ப்பு சுவை இருக்கு. ஸோ துவர்ப்பு சுவை இருப்பது இன்னும் சர்க்கரை நோயாளிகளுக்கு, டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த நெல்லிக்காயை நல்லா இப்போ 1 லிட்டர் தண்ணீர் இருக்கு அப்படின்னா, அதில் 2 நெல்லிக்காய் நல்லா அப்படியே துருவிட்டு அந்த தண்ணீர்ல போட்டுறணும். எப்பொழுதெல்லாம் நாம் தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த தண்ணியை தான் குடிக்கணும். ஸோ தண்ணீருடன் சேர்த்து அந்த துருவின நெல்லிக்காய் சீவல் இருக்கு பாத்தீங்களா, அதையும் குடிக்கணும். தண்ணீர் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு லிட்டர் தண்ணி எடுத்தோம்னா அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நெல்லிக்காயை துருவி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணீர் குடித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது இன்சுலின் அந்த சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவாரம்பூ. ஸோ ஆவாரம்பூவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு இன்சுலின் வேலை செய்கிறதோ அதை போன்று ஒத்து வேலை செய்யக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா, இந்த ஆவாரம்பூக்கு இருக்கு. ஆவாரம்பூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், மலர்ந்த ஆவாரம்பூவை விட அந்த மொட்டுக்களாக இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆவாரம்பூ தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த ஆவாரம்பூ எக்ஸ்ட்ராக்ட் நல்ல பலன் தரும். தினமும் காலை நல்லா ஒரு கைப்பிடி ஆவாரம்பூ எடுத்துக்கொள்ளணும். இந்த ஆவாரம்பூ உடன் என்னன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி இருக்கு பாத்தீங்களா, வரமல்லி, அதை சேர்த்து கொள்ளணும். அதனுடன் ஒரு சிறு பட்டையோ இல்ல சுக்குத்தூளோ சேர்த்து, கொஞ்சம் தேவை என்றால் பனை வெல்லம் சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த டீ மாதிரி டிகாஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். அதுவும் மாலை வேலையிலையும் எடுக்கணும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, தேநீர் போன்று எடுக்கணும்.
அடுத்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த உணவு. ஏன் விட்டமின் சிக்கு வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, விட்டமின் சில கொலாஜன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா வந்து இருக்கு. அதாவது நம்ம உடல்ல வந்து செல்கள் தேவையில்லாமல் அதிகமாக டேமேஜ் ஆகுவதை வந்து தடுக்கிறது. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு வந்து பயன் தரும். ஸோ இந்த விட்டமின் சிக்கு நமக்கு சிறந்த ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான். ஸோ லெமன வந்து நம்ம லெமன் வாட்டரா வந்து எடுக்கலாம். நார்மலாவே நல்ல ஒரு டம்ளர் நார்மல் தண்ணீர்ல, இல்ல எனக்கு நார்மல் தண்ணீர் குடிக்க முடியாதுன்னா, வெதுவெதுப்பான தண்ணீர்ல, அதிகமா கொதிக்கிற தண்ணி, அதுல லெமன் சேர்க்கக்கூடாது. ஏன்னா, அப்படி இது பண்ணோம் அப்படின்னா, அதில் உள்ள அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து பயனில்லாமல் போயிடும். ஸோ நல்லா என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் இல்லன்னா வெதுவெதுப்பான வெந்நீர்ல 1/2 லெமன வந்து பிழிந்து விட்டு, அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாரி சியா சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஊற வச்சது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து பருகி கொண்டு வரலாம். இது எந்த நேரத்தில பருகலாம் அப்படின்னா, காலை வெறும் வயிற்றில பருகலாம். இல்ல எப்பல்லாம் எனக்கு வந்து ஒரு மாரி டயர்டா, ஒரு டல்லா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறப்ப பருகலாம். இதை பருகும் பொழுது இதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிட்டிகை இந்துப்பு எடுக்கணும். காலையில எம்ப்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம் அப்படின்னா, இந்துப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நான் அப்பப்ப ஒரு ட்ரிங்க் ஆட்டம், டயர்ட்னஸ் இருக்கிறப்ப நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஒரு சிட்டிகை இந்துப்பு எடுக்கிறப்ப இன்னும் நல்ல பலன் தரும். அடுத்த முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை. ஸோ சின்னமன் பார்க், லவங்க பட்டை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ நார்மலா இப்ப எப்படி இத ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன ஆவாரம் பூ டீ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அந்த ஆவாரம் பூ டீயிலேயே இந்த லவங்க பட்டை தூள் இருக்கு பார்த்தீங்களா? அது 1 கிராம் அளவுக்கு அதில் கலந்து குடிக்கலாம். ஆனா, இத எடுக்கும் பொழுது, நம்ம பிளட் பிரஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சீரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சிலருக்கு நார்மலாவே லோ பிளட் பிரஷர் இருந்தது அப்படின்னா, நம்ம மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து, இந்த லவங்க பட்டை தூள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ எந்த வகையில வந்து ஆ இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்லே இருக்கு அப்படின்னா, இந்த கொழுப்பு போய் படிந்து கொண்டது அப்படின்னா, இந்த செல்கள் வந்து எடுப்பதற்கு இந்த கொழுப்பு வந்து தடை கற்களா இருக்கு. ஸோ அதனால இதையும் மீறி ஊடுருவி இந்த கொழுப்பையும் கரைக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா, இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய இஜிசிஜிக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம கிரீன் டீய நார்மலா நமக்கு எப்ப டீ குடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டா நான் வந்து இத எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவ நம்ம கிரீன் டீ வந்து எடுக்கணும். ஸோ எடுக்கணும். ஆனா நம்ம பிளட் சுகர வந்து கரெக்ட்டா மானிட்டர் பண்ணணும். ஏன்னா லோ சுகரும் ஆயிறக்கூடாது. அத நம்ம கரெக்ட்டா வந்து பார்த்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வயிற்றிலிருந்து எம்ப்டி ஆகக்கூடிய டைம வந்து கொஞ்சம் டிலே பண்ணும். ஸோ கொஞ்சம் டிலே பண்றதுனால, ரத்தத்தில் சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா பிளட் சுகர் லெவலும் இன்கிரீஸ் ஆகுறது கிடையாது. அதே மாரி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு அவ்வளவா நமக்கு என்ன பண்றது இல்ல அப்படின்னா, பசி அப்படிங்கிறது அவ்வளவா எடுக்கிறது இல்ல. அடுத்து ப்ரோபயோட்டிக்ஸ். நார்மலா ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்தாலும் சரி, யோகர்ட் எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம நார்மலா இருக்கக்கூடிய தயிர் எடுத்தாலும் சரி, வேற சவர் கிராஃப்ட் நெறைய இருக்கு. கெஃபிர் இந்த மாரி எது எடுத்தாலும் சரி. ஆனா எதுவுமே சுகர் பேஸா இருக்கக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப தெளிவா வந்து இருக்கணும். மோருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து குடுப்போம். ஸோ அதுக்கடுத்து இல்லனாலும் கெஃபிர் இந்த மாரி எடுத்துக்கலாம். பட் எது எடுத்தாலும் சுகர் பேஸா எடுக்கக்கூடாது. அது மாரி சோயா ட்ரிங்க் பேஸாவும் எடுக்கக்கூடாது. இது இல்லாமல் எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும். அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது நம்ம ட்ரீட்மெண்ட்டோட மெயின் பேஸ் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா சூரணம். ஸோ அப்ப இந்த திரிபலாவ சர்க்கரை நோயாளிகள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 1 குடிநீராக எடுக்கலாம். இல்ல அப்படின்னா உணவுக்கு பின் எடுக்கலாம். ஸோ குடிநீரா எடுக்கலாம் அப்படின்னா, நல்லா ஒரு 2 டீஸ்பூன் திரிபலா சூர்ணம் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத வந்து ஒரு ஒரு 50 எம்எல் இல்ல 70 எம்எல்லா வந்தோனே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு, மார்னிங் எம்ப்டி ஸ்டமக்ல ஒரு தடவ, ஈவினிங் எம்ப்டி ஸ்டமக்ல ஒரு தடவ போ எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு தடவை உபயோகம் பண்ணா அப்பயே தான் இது பண்ணிடணும். காலையில போட்டத நைட் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, 3 வேளையும் சாப்பிட்டவுடன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 சிட்டிகை திரிபலா சூரணத்த வந்து வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம். ஸோ இந்த 10 உணவுகளும் நம்ம வந்து அன்றாடம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முறையில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து சீராகும். ஏன்னா, இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையிறதுனால தான் நமக்கு டைப் 2 சர்க்கரை நோய் ஏற்படுது. இதை அல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த கால்கள்ல புண்கள் வர்றது, ரொம்ப அப்படியே இந்த மறதி வர்றது, தூக்கம் இல்லாமல் வர்றது, அதுக்கெல்லாம் உரிய காரணம் இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைதான். ஏன்னா, செல்களுக்கு அந்த ஆக்ஸிஜன், எனர்ஜி இதெல்லாம் கிடைக்காததுனால தான். ஸோ இத பண்றதுனால செல்களும் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக மூளைக்கு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னாலே அது வந்து சுகர் தான். ஸோ அது வந்து சீரா கிடைப்பதற்கு இது ஹெல்ப் பண்றதுனால இந்த 10 உணவும் சர்க்கரை நோயிலிருந்து நம்ம டைப் 2 சர்க்கரை நோயிலிருந்து ரிவர்ஸ் ஆக கண்டிப்பாக பலன் தரும். நன்றி.